எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு மேன் பவர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்துச்சு. அதனால் தென்னந்தோப்பு எல்லாமே வந்துட்டு ரொம்ப வாடிட்டு போயிட்டே இருந்தது. அண்ட் காய்ப்பும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. நைக்ரா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஆட்டோமேஷன் பண்ணியிருக்க தோட்டத்தை வந்துட்டு எங்களுக்கு காமிச்சு இந்த மாதிரி தான் ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு எங்களுக்கு டைரெக்டாக லைவ் காமிச்சு எங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்தாங்க. இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 வால்வ் இருக்குது. இது வந்துட்டு நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக எங்களோட கரண்ட் லொக்கேஷன்லேருந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து வேணாலும் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு ஒரு கிணறு, ஒரு போர்வெல் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்குது எல்லாமே நைக்ராவோட ப்ராடக்ட்ஸ். இது வந்துட்டு மோட்டாரோட கண்ட்ரோலர். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வால்வோட கண்ட்ரோலர். எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 20 வால்வ் போட்டிருக்கோம். இந்த வால்வ் கண்ட்ரோலர் என்ன அப்படின்னா வந்து இங்கேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் அப்ளிகேஷன் மூலியமாகவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வால்வ் கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக தான் ரன்னிங் ஆகும். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்வ் 6 வந்துட்டு இங்கே ஓடிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபில்டர் யூனிட்டு போட்டிருக்கோம். இது வந்துட்டு போர்வெல்லோட கண்ட்ரோலர். போர்வெல் வந்துட்டு அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காகவும் ஓடிக்கலாம், மேனுவலாகவும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் இப்போ ஓடிட்டுருக்கு. எங்களுக்கு மேன் பவர் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாததுனால நாங்கள் நைக்ரா ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணியிருந்தோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப எல்லோயிஷாக இருந்தது. அண்ட் நைக்ரா ஆட்டோமேஷன் போட்டு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்துட்டு ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. எங்களுக்கு ஈல்ட் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. நாங்கள் வாழை போட்டதுக்கு மெயின் காரணமே வந்து நயாக்ரா தான். ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஸோ நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸால் மட்டும்தான் நாங்கள் வந்து வாழைங்கிற ஒரு விஷயத்துக்கே போனோம். முன்னாடி வந்து நாங்கள் டேப் சிஸ்டம் தான் பண்ணிகிட்டு இருந்தோமுங்க. ஒரு 25 கேட் வால்வுக்கு பக்கம் இருந்தது. அப்போல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஆள் வந்து இருந்தே ஆகணும் தண்ணி பாய்க்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கேட் வால் தான் பாய்க்க முடியும். கம்ப்ளீட்டாக காடு கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு வாரமெல்லாம் ஆகிட்டு இருந்ததுங்க. ஓகே, வாட் நெக்ஸ்ட்ன்னு யோசிக்கும் போது தான் எங்களோட கலீக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து இந்த நயாக்ரா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. மொபைல் கேட் வால்னு வரும்போதே எங்களுக்கு வந்து எல்லா சஜஷனுமே நயாக்ரா மட்டும்தான். நாங்கள் இப்போ 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க நாங்கள் இந்த நயாக்ராவுக்கு வந்து. சோஃபார் எல்லாமே வெல் அண்ட் குடாக போயிட்டு இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் கேட் வால் பண்ணிட்டோமுங்க. இப்போ எங்களுக்கு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கிற க்ராப்பை மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வர்றமே தவிர்த்து வேறு எதுக்கும் வர்றதில்லை. எங்களுக்கு எல்லா மெசேஜுமே வந்துடும். கரண்ட் இருக்குதா இல்லையா, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குதா, எந்த ஃபேஸில் கரண்ட் இல்லை, 3 ஃபேஸில் 2வது ஃபேஸா 1வது ஃபேஸா, அந்த டீட்டெயிலும் வந்துடுமுங்க. ட்ரை ரன்னா இல்லை தண்ணி வந்து வேறு ஏதாவது பிரச்சனையா, லைக் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளுக்கு மெசேஜில் வந்துருமுங்க. வர்ச்சுவலாக எவ்வளோ தூரம் பெனிஃபிட் ஆக முடியுமோ நம்மளுக்கு இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து மொத்தம் 8 ஆட்டோமேட்டிக் வால்வ் மாட்டியிருக்கிறோம். அங்கே ஃபுல்லு தென்னை இருக்கிற பக்கம் வந்து 2 வால்வாக போட்டிருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இளநீ இருக்குது, வாழை இருக்குது, தோப்பம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே செக்ரிகேட் பண்ணி போட்டிருக்கிறோமுங்க. ஒன்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் எல்லாம் செட் பண்ணிட்டோம்னாங்க இந்த டைமில் பண்ணணும்னா நம்ம அது டெய்லியுமே ஆப்ரேட் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சுக்கும். நம்ம வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பார்த்துக்கலாம் ஓடுதா இல்லையா, நம்ம அது பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. 8 மணி நைட்டுக்கு எடுத்து செட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், 2 மணிக்கு முடிஞ்சுக்கும். நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட பார்வையே இல்லைனாலும் தோப்பு பாட்டுக்கு தண்ணி பாய்ஞ்சிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2012லேயே நயாக்ரா கம்பெனியோட ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் போட்டோம். ட்ரை ரன், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், இதனால எங்களுக்கு வந்து அடிக்கடி மோட்டர் ரிப்பேர் வந்துகிட்டே இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஏதோ ஒரு மேஜர் ரிப்பேர் வந்துடும், மேஜர் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் போட்டதுலேருந்து எங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. எங்களுக்கு மோட்டர் ரிப்பேரில் ரொம்ப மினிமம் ஆகிட்டுது, ப்ராக்டிக்கலி நில்லே ஆகிட்டுது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் கேட் வால்வாக இருந்தது. நாங்கள் வந்து மேனுவலாக தான் மாற்றிக்கிட்டு இருந்தோம். சரி, வர ஆட்கள் கிடைக்கலிங்க எங்களுக்கு. நம்ம சொன்னபடி டைமுக்கு விடுறதும் இல்லை, சஃபிஷியண்ட்டாக வாட்டர் போகாது இருந்தது. சரி, ஒய் நாட் நம்ம இது ஆட்டோமேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டுங்க. கம்பேரிட்டிவ்லி வந்து இது நயாக்ரா கொஞ்சம் சீப்பராக இருந்ததுங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லி இப்போ நாங்கள் எல்லா கேட் வால்வும் ஆட்டோமேட் பண்ணிட்டோங்க. எங்கள் தோட்டத்தில் 7 கேட் வால் இருக்குதுங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 கேட் வால் தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. டைம் செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதுனால 1 hour per கேட் வால்னு வச்சு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து 2 சைக்கிள் வந்துடுது. அண்ட் நைட் ஒரு சைக்கிள், 3 சைக்கிள்ஸ் எங்களால் இப்போ தண்ணி விட முடியுது. இந்த ஆட்டோமேட்டிக் கேட் வால் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு என்ன ப்ளஸ்னா,
நம்ம எங்கேருந்து வேணாலும் விட்டுக்கலாம். நீங்கள் அமெரிக்காவே போனால் கூட அங்கேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதுங்க. நம்மளுக்கு எப்படி எப்படி சௌரியமோ அதெல்லாமே வந்து ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதுங்க, அதுலேயே எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் சர்வீஸ் கூப்பிட்டா எங்களுக்கு உடனுக்குடன் ரெஸ்பான்ஸுங்க. எதாவது மாற்றி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நயக்ரா இஸ் வெரி குட் கன்சிடரிங் திஸ் ஆட்டோமேஷன்.